மக்களே, காளஹஸ்தி போகணுன்னு யாராச்சும் நினச்சிருந்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு எப்படி ரூட்டுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு போகிற வழியில் என்னென்னு நினச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கங்க. நான் வந்து திருவண்ணாமலைலேருந்து சேத்பட் போனேன். சேத்பட்லேருந்து வந்தவாசி, வந்தவாசிலேருந்து காஞ்சிபுரம். யாராக இருந்தாலும் காஞ்சிபுரம் போயிடுங்க. காஞ்சிபுரத்துலேருந்து டைரெக்டாக திருப்பதி போயிடுங்க. திருப்பதிலேருந்து காளஹஸ்தி ஒரே ஒரு பஸ்ஸு. அது வந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளார கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு லெஃப்ட் சைடில் தமிழ்நாடு பஸ்லாம் நிற்கும். அது பக்கத்துலேயே தான் நிற்குது காளஹஸ்தி போகிற பஸ்ஸு. ஓகேங்களா? அங்கே ஏறினவுடனே கொஞ்சம் நேரம் ஆளுங்கெல்லாம் ஃபுல்லானது அப்புறம் தான் மற்ற பேரையும் உட்கார வச்சு தள்ளிட்டு போவாங்க. அப்படி போகும்போது நீங்கள் அங்கேருந்து பார்த்தா ரூட் மேப் போட்டால் ரொம்ப நேரம் ஒரு 1 ஹவருக்கு மேலே போகிற மாதிரியே ரூட் மேப் காட்டுது. ஆனால் அவன் எடுக்கிற அந்த வண்டி இருக்குது பார்த்தியா, ஆந்திராக்காரன் ஓட்டுற ஸ்பீடே வேறு. ராக்கெட் வேகத்தை தமிழ்நாடு பஸ்ஸு கூட அந்த அளவுக்கு ஓட்டல மக்களே. அந்த அளவுக்கு வேகம் ஓட்டுறானுங்க. நீங்கள் லைட்டாக தூங்கணும்னு நினச்சா கூட உங்களுக்கு உயிர் பயத்தை காட்டி தான் தூக்கி போய் இறக்குறாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. கரெக்டாக நான் 3/4 மணி நேரம் தான் ஆகுது. ஆனால் அது 1 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் காட்டுது. அவன் ஓட்டுற வேகம் 1/4 மணி நேரத்தை மிச்சப்படுத்துது. ராக்கெட் வேகத்தில் ஓட்டுற மக்களே. அதனால் கடைசி சீட்டில் உட்காராதீங்க. உங்கள் ஹார்ட்டு மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். நெக்ஸ்ட்டு அங்கே போய் இறங்கின உடனே உங்களை வாசல்லே வர வைப்பாங்க. வாங்க 500 சார், 1000 சார், 2000 சார் அப்படின்னு கூப்பிட்டுனே இருப்பாங்க. தயவுசெய்து அங்கெல்லாம் போயிட்டு பேச்சு கொடுத்தினா கூட அவங்கள கையிலேருந்து காசு எடுக்க வச்சுருவாங்க. எடுத்த உடனே உள்ள ரூமில் போயிட்டு குளியே அது இதுன்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியமே அங்கே இல்லை. கோயிலுக்கு போயிட்டு கோயிலே தூங்கலாம். அதான் நல்லதும் கூட. கோயிலுக்கு வந்து ரைட் சைடில் போகும்போதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அது பெரிய கோபுரம் தெரியும். அப்படியே அதுக்குள்ளே போனோடனே அங்கே ஒரு அண்ணன் வழியில் இருப்பார். எப்படி போனோம் அப்படின்னு கேட்டோன்னா அவர் அப்படியே கைப்பிடிச்சி கூட்டு போயிட்டு ஒரு அக்கா கடை என்ன நிறுத்துவார். அங்கே அந்த மாதிரிலாம் போகாதீங்க சொல்லணும்னா அந்த அக்கா கிட்ட போயிட்டு ஒரு தேங்காய் பை வெறும் 2 தேங்காய் கொஞ்சம் பில்லு அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் போட்டு வெறும் 200 கேட்பாங்க. அப்படிலாம் போயிட்டு கேட்டுறாதீங்க, வெறுப்பாகிடும். அது யாரும் பண்ணுறது கிடையாது. தெரிஞ்சவங்க அதை பண்ண மாட்டாங்க, தெரியாதவங்க பண்ணுவாங்க. 200 தேங்காய் காய்ச்சா 2 தேங்காய் 200 கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு விநாயகருக்கு பூஜை பண்ணுவாங்க. அங்கே ஒரு 100 கேட்பாங்க. அது இல்லாமல் அதே தேங்காய் உடைக்கிறதுக்கு வெளியே ஒரு உட்காந்துன்னு இருக்கும். அதுக்கு ஒரு 10 அப்படி இப்படின்னு பார்த்தா இருந்தாலும் வாங்கிட்டாங்களா. கடைசியெல்லாம் செருப்பு விட்டு போனீங்களா, இவ்வளோ வாங்கிக்கிறேன், இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெறும் காசை பிடுங்குற வேலையை தான் பார்ப்பாங்க. தயவுசெய்து உஷாராக இருங்க. நெக்ஸ்ட்டு காலைல பொழுது வெஞ்ச கரெக்டாக 6 மணிக்கு அந்த டிக்கெட்டு ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணணும். தயவுசெய்து காசை கையில் எடுத்துன்னு போயிடாதீங்க. கையில் போனால் யாராலையும் பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கையில் இல்லாதவங்களுக்கு வேறு யாரா பண்ணி தருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் கையில் எடுத்துகிட்டு போகாதீங்க காசு. அதாவது புக் பண்ணுறதுக்கு ஒரு டிக்கெட் 500 750 2 டிக்கெட் இருக்கும். நீங்கள் வந்து 500 பண்ணலாம். 750 எதுவும் ஸ்பெஷலாக என்ன ஒன்று சென்ட்ரலில் கோயில் மெயின் கோயில் உள்ளே கூட்டும் போயிடுவாங்க. 500 போட்டிங்கன்னா அது வேறு மண்டபம் மாதிரி இருக்குது, அங்கே கூட்டும் போவாங்க. 500 டிக்கெட் புக் பண்ணோடனே கரெக்டாக அந்த டைமிங் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அந்த கரெக்டாக ஒரு 2.5 மணி நேரம் அது டிக்கெட் வந்து 2.5 மணி நேரம் வேல்யூ கொடுப்பாங்க. நீங்கள் அதை விட ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக போகலாம், இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம். இந்தமாரி போகலாம். ஆனால் நீங்கள் அதில் இருக்கிற டைம் பார்த்துன்னு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போங்க. நெக்ஸ்ட் அது எப்படி புக் பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பு போயிட்டு வாட்ஸ்அப்பில் போய் ஸ்கேன் பண்ணுறது ஆன் பண்ணிங்க. அங்கே வந்து வாட்ஸ்அப்புன்னு போட்டு அங்கே ஒரு ஸ்கேனர் வச்சுருப்பாங்க, QR கோடு. அது ஸ்கேன் பண்ண உடனே அது வாட்ஸ்அப் உள்ள ஒரு இது உள்ள சேட்குள்ளே போகும். அங்கே போயிட்டு நீ அந்த அவங்க தெலுங்கில் இருக்கிறத அதை அழுத்திட்டிங்கன்னா வச்சிங்கன்னா, இல்லை ஹைன்னு மெசேஜ் போட்டோன்னா அங்கே ஒரு இது வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே மறுபடியும் உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு அங்கே கோயில் படம் மாதிரி போட்டிருக்கோம். அதை தொட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, லாங்குவேஜ் இங்கிலீஷில் வந்துடும். அதுக்கப்புறம் அது உள்ளே போனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா காமிக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்கள். தெரியாத வந்து அங்கே பக்கத்தில் அதை சொல்லிக் கொடுக்குறதுன்னு நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. தமிழும் பேசுவாங்க. எந்த பயம் இல்லாமல் நீங்கள் போய் பேசலாம். தமிழ்லேயே சொல்லிக் கொடுப்பாங்க. அதை இது பண்ணோன்னே டிக்கெட்டு கடிச்சு எல்லாத்தையும் ஃபுல் பண்ண பார்த்துக்கு 500 கேட்கும். கூகுள் பேவா இல்லை ஃபோன்பே கேட்கும். அதை எதை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா அதில் உள்ள பில்லு வந்துடும். ஆனால் மெயினாக கையில் QR கோடோடு வேணும். ஏன்னா உள்ளே போனோடனே தேங்காய் அந்த பரிகாரத்துக்கு தேவையானது அதில் கொடுப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் அந்த டோக்கனு கையில் வாங்கணும். அப்போ என்ன பண்ணால் அங்கே ஒரு மிஷின் ஒன்று இருக்கும். மிஷினாண்ட போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி எந்த ஃபோன் நம்பர்லேருந்து அந்த டிக்கெட்டை புக் பண்ணீங்களோ அந்த ஃபோன் நம்பர் போட்டோடனே கீழே OTP வரும். கொஞ்ச நேரத்தில் OTP உங்கள் ஃபோனுக்கே வந்துடும். அந்த OTP போட்ட உடனே அந்த பில்லும் அந்த இதுலேயே மிஷின்லேயே உங்களுக்கு பில்லும் வந்துடும். அதுக்கப்புறம் கொடுத்த உடனே நீங்கள் டைரெக்டாக அந்த எந்த டைமிங்னு பார்த்துட்டு ஒரு 6:30 மணி அதுக்குள்ளே அங்கே பாத்ரூம் உள்ளே இருக்கும். குளிக்க தந்தால் குளிச்சுட்டு அப்படியே 6:30 மணிக்கு அப்படியே ஷார்ப்பாக அப்படியே நவர் ஆச்சுன்னா உள்ளே போனோடனே கேட்பாங்க. அங்கே ஐயர்லாம் நின்றுருப்பாங்க. அவங்களுக்கு கேட்டுனே போங்க. எந்த 500 இதாங்க 750 இதாங்கன்னு தெளிவாக கேட்டுன்னு போனீங்கன்னா அங்கே போயிட்டு எல்லோரும் ஒரு கட்டை மாரி போட்டு அதில் உட்கார வச்சுருப்பாங்க.
ஃபோன்லாம் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது இல்லாமல் அங்கே வேஷ்டி சட்டை தான் போட்டு போனோம் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அங்கே வெளியில் தேங்காய் வைக்கிற இடத்துலேயே வேஷ்டி சட்டை வேணும் 150 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை உங்கள் விருப்பம் போடணுன்னா போடுங்க, இல்லைனா வேணான்னு விட்டுருங்க. அங்கே வந்தவங்க நானும் கூட எனக்கே தெரியாமல் தான் நான் போட்டுட்டு போனேன். ஆனால் வந்தவங்கெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டு எல்லாமே போட்டிருந்தாங்க. உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் அதுமாரி குளிச்சுட்டு அங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் விட்டுட்டு வரணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. அங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வரும்போது உங்களுக்கு வேணும்னா வேஷ்டி சட்டை எடுத்துன்னு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறீங்கன்னா கரெக்டாக ஒரு காஞ்சிபுரம் பஸ்ஸு டைரெக்டாக அங்கே இருக்கும். காஞ்சிபுரத்துக்கே வந்து 100 சில்லற வாங்கினாங்க. 120 இவ்வளோ வாங்கியிருந்தாங்க. 170 ரூபா. அதே டைரெக்டாகவும் பஸ் ஏறிக்கலாம். நீங்கள் திருப்பதி போக அலைச்சல் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உள்ளே போகும்போதே மேலே பார்த்தா நைட்டில் சிவன் கோயிலில் ஏதோ லைட் எரியிற மாதிரி இருக்கும் சிவனாண்டி. அங்கே போகணுன்னு நினச்சிங்கன்னா அந்த பரிகார பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை வெளியே போகிறதுக்கு எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே போவீங்க. அப்போ போகும்போது லெஃப்ட் சைடில் மலைக்கு ஏறுற மாதிரி ஒரு வழி போகும். அதை அப்பயே போயிட்டிங்கன்னா உங்களை எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பார்த்துட்டும் நீங்கள் வந்துடலாம். அதுக்கப்புறமா போகணுன்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் டோக்கன் அந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் போனீங்கன்னா தனியாக போனீங்கன்னா மேலே போய் உடனே போய் இப்போ சிவன் கோயில் மேலே இருக்கும். அங்கே அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. கீழே வந்துட்டு போனீங்கன்னா டோக்கனு அப்புறம் உள்ளே விட மாட்டேன்னுலாம் சொல்லுவாங்க. அதனால் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க உடனே போய் அப்பயே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இது ஏன்னா அதுக்கு வழி வேறு எங்கேயும் இல்லை. உள்ளே தான் கோயில் உள்ளே போனால் தான் மலைக்கு போகிற வழியே இருக்குது.